பயப்படாத பயப்படாதடா. This is Aurora Sinclair. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போகிறோம்னா வண்டி. ஸோ எஸ், வண்டி, வெஹிக்கிள், காடி எப்படி வேணா சொல்லலாம். ஸோ வண்டிக்கும் எனக்குமான அந்த தொடர்பு எப்படி இருக்கு, டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணி வாங்க போறேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, என்னோட கிளாஸ் எப்படி போச்சு, டெஸ்ட் எப்படி போச்சு, அதை பத்தி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல், ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் பேஜ். சைக்கிள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ சைக்கிளுக்கும் எனக்குமான அந்த ஒரு நட்பு எப்படி இருக்கும்னா, சின்ன வயசுல வந்து என்னுடைய ஒரு பெரியப்பான்னு சொல்லலாம், அவர் வந்து ஒரு சைக்கிள் வச்சிருப்பாரு. அவரோட ஊருக்கு வந்து எனக்கு கூட்டிட்டு போறோம்னா அந்த சைக்கிள்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போவாரு. ஸோ ரொம்ப தூரம் டிராவல் பண்ணோம்னா நம்ம வந்து எப்பயுமே சைக்கிள்ல கால் மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு சைக்கிளுக்கு முன்னாடி ஒரு இது இருக்கும், அதுக்குள்ள வந்து காலை இப்படி எக்ஸ் மாதிரி வச்சுட்டு உட்காந்துட்டு சமத்தா போனோம்னா கால் மாட்டாது. ஸோ ரொம்ப நேரம் அந்த மாதிரி கால் வச்சுட்டு இருந்தா வலிக்கும். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம காலை வந்து ஒரு 70 டிகிரிக்கு வந்து இப்படி விரிச்சு வச்சுட்டு சைக்கிள்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து கால் வலிக்காது, காலும் சைக்கிள்குள்ள மாட்டாது. சோ அந்த மாதிரி போகும்போது இன்னும் என்ன பயமா இருக்கும்னா, பக்கத்துல இருக்க வண்டி வந்து கால்ல ஏத்திருமோ அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்தே சைக்கிள்ல போகவே எனக்கு பயமா இருக்கும். அந்த பயம் இருக்கட்டும். அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா பஸ். சோ எல்கேஜில இருந்து நான் வந்து ஸ்கூலுக்கு வந்து பஸ்ல தான் போனேன். நடுவுல வந்து ஒரு 10th 9th வந்து நான் வந்து ஆட்டோக்கு ஷிஃப்ட் ஆனேன். அந்த கதையை வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், பாத்துட்டோங்க. சோ எஸ், ஸ்கூல்ல இருந்து நான் வந்து பஸ்ல தான், எல்கேஜி படிக்கிறதுல இருந்து நான் பஸ்ல தான் போறேன். ஆனா ஸ்கூல் பஸ் வந்து ரொம்ப சேஃபா இருக்கும். இந்த ஜெயில் மாதிரி வந்து குட்டி 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 கம்பி, இந்த இவ்வளவுதான் கேப் இருக்கும், அதுக்குள்ள ஒரு விரல் தான் போகும். சோ வேற மத்தபடி நம்ம கையை நீட்டிட்டு அந்த மாதிரி ரொம்ப சேஃபான ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து பஸ்ஸா இருந்துச்சு. அண்ட் நான் சின்ன பிள்ளைன்றனால நம்ம முன்னாடியே உட்கார வச்சிருவாங்க, இல்ல மடியில உட்கார வச்சிருவாங்க. சோ நம்ம நின்னுட்டு அந்த அண்டர் பெல்ட் அடிக்கிற சான்ஸ் எல்லாம் கிடையாது. எப்படியும் நான் இருக்க சைஸுக்கு ஏதோ ஒரு ஒவ்வொருத்துல எனக்கு ஒரு சீட் கிடைச்சா உட்கார்ந்து. சோ எனக்கு பஸ்னா பயம் இல்ல. பயமா எனக்கா? அப்படியே ட்ரெயினுக்கு வரும். ட்ரெயின் வந்து என்னோட லைஃபோட ஒரு ட்ராமானே சொல்லலாம். நான் வந்து ட்ரெயின்ல போகணும்னு சின்ன வயசுல பயங்கர எக்ஸைட்டிங்கா பிளான் எல்லாம் போட்டு வச்சிருந்தேன். பிகாஸ் நான் வந்து ஆட்டோல போயாச்சு, ரிக்ஷால போயாச்சு, ஷேர் ஆட்டோல போயாச்சு, பஸ்ல போயாச்சு, ஸ்கூட்டில போயாச்சு, பைக்ல போயாச்சு, கார்ல போயாச்சு, போட்டு போயாச்சு, எல்லாமே போயாச்சு. என்னோட செக்லிஸ்ட்ல இருக்கிறது என்னன்னா ட்ரெயினும் ஃபிளைட்டும் மட்டும்தான். ஸோ நான் வந்து 5th சம்மர் வெக்கேஷன் அப்போ வந்து மும்பை போனேன் என்னோட ஃபேமிலியோட. பிகாஸ் என்னோட டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே மும்பைல இருக்காங்க. அங்க ஒரு வெட்டிங்க்கு இன்வைட் பண்ணியிருந்ததால் நாங்க வந்து மும்பைக்கு போயிருந்தோம். ஓகேவா? ஸோ நாங்க மும்பை போறதுக்கு பிளான் எல்லாம் பண்ணிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அந்த புளி சாதம், தக்காளி தொக்கு இதெல்லாம் கட்டிட்டு ரெடியா இருக்கும். ஸோ அங்க எல்லாருமே இப்போ ஒரு கும்பலா ஒருத்தவங்க மும்பை போறாங்க அப்படின்னா வந்து நிறைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வருவாங்க. எங்கிட்ட வந்து நான் கட்டை வாங்கிட்டு வாங்க, எனக்கு பாம்பே கருவாடு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வருவாங்க. அப்படி வந்த சில ரிலேட்டிவ்ஸ் என்ன கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன சொன்னாங்க தெரியுமா? அரோரா நீ வந்து சமத்தா இருக்கணும், நீ 1.5 நாளோ 2 நாளோ நீ வந்து ட்ரெயின்ல போற, சோ நீ ரொம்ப சமத்தா இருக்கணும், இல்லைன்னா வந்து நீ கீழே விழுந்து இன்னும் மேல ட்ரெயின் ஏறி நீ செத்துருவ, அதுக்கப்புறமேட்டு வந்து நீ சட்னி ஆயிடுவ, அதுக்கப்புறம் நீ வந்து குட்டி குட்டியா பீஸா இருப்ப. அப்ப அம்மா எல்லாம் எடுத்துட்டு போறாங்களே இந்த லக்கேஜ், இந்த கட்டப்பை, இதுக்குள்ளதான் உன்னை போட்டு திருப்பி தூக்கிட்டு வருவாங்க. அப்ப அது கூட உனக்கு சின்ன சின்ன பீஸ் கூட கிடைக்கலன்னா உன்னை அங்கேயே விட்டுட்டு வந்துருவாங்க அப்படின்னு வந்து ஒரு குழந்தைகிட்ட சொல்லக்கூடாத ஒரு விஷயங்கள்லாம் சொல்லி பயங்கரமா என்னை வந்து பயமூட்டி அது ஒரு ஹாண்டிங் எக்ஸ்பீரியன்ஸா மாத்திட்டாங்க. நான் அந்த 2 நாள் 1.5 நாளும் மறந்துருச்சு. ஸோ அந்த ஹோல் ட்ரிப்புமே வந்து ட்ரெயின்ல வந்து இருக்கிற இடம் தெரியாம அப்படியே என்னோட சீட்ல உட்காந்து அங்கேயே தூங்கி அங்கேயே எந்திரிச்சு அந்த மாதிரி என்னோட அம்மா கூடயே சுத்திட்டு இருந்தேன். பிகாஸ் ஐ வாஸ் சோ ஸ்கேர்ட். கீழே விழுந்து இறந்துருவோமோ, கீழே விழுந்தா நம்ம சட்னி ஆயிடுவோமோ, அதுக்கப்புறம் நம்ம தட்டப்பையில போட்டுதான் கூட்டிட்டு போவாங்களோ. ஸோ அந்த மாதிரி நான் ரொம்ப பயந்துட்டேன். ஸோ அந்த பயம் வந்து இப்போ வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் நான் ட்ரெயின்ல போனதே கிடையாது. நான் அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து ட்ரெயின் எடுத்தேன். ஏன்னா ட்ரெயின் தான் சீப்பஸ்ட். அப்போ வந்து சென்னை வந்த புதுசுல நான் அந்த அளவுக்கு சம்பாதிக்கிறதுனால கிண்டியில ட்ரெயின் எடுத்து தாம்பரம் சம்திங் அங்க போலான்ட்டு நான் பேர்னேன். அவ்வளோ பயம். அப்போதான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். எனக்கு வந்து அப்போ நடந்தது வந்து இப்போ வரைக்கும் எனக்கு பயமா இருக்கு. பிகாஸ் நான் ஏறிட்டேன், என்னோட ஹார்ட் பீட் வந்து டப் 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 டப்னு துடிக்குது. எனக்கு கையெல்லாம் ஒரு மாதிரி நடுங்கும், வயிறுல ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குல்ல. நீங்க வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் உங்க பேப்பர் தான் மேம் கொடுக்க போறாங்கன்னு உங்களுக்கு ஒரு வயிறுல ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது ட்ரெயினை விட்டு இறங்கினோடனே தான் எனக்கு நிம்மதியா இருந்துச்சு. இப்ப கூட ட்ரெயின் சவுண்ட் கேட்டா ஐ வில் நாட் என்ஜாய். இந்த மணிரத்னம் படத்துல வந்து ட்ரெயின் லவ் சீன்லாம் இருக்குல்ல, அது பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கும்.
கும்மி அம்பிட்டு பேரும் சொல்லிவிட்டேன். ஸோ ஐ ஹேட் ட்ரெயின். என்னால வந்து நான் நிறைய ஆக்சுவலி ஷூட்ஸ் வந்து ட்ரெயின்ல பண்ண ஏஸ்தட்டிக்கா இருக்கும் அப்படின்னு போட்டோகிராஃபர் வருவாங்க, என்னிடம் வந்து விடாதீர்கள் அப்படின்ற மாதிரி தோணும். பட் மேபி ஃபியூச்சர்ல நான் அதை வந்து பிரேக் பண்ணி நான் வந்து ஷூட் பண்ணலாம். ஸோ ட்ரெயின்னா எனக்கு ரொம்ப பயம். அப்போ நடந்த ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் பயம். ஸோ அதோட ஒரு லெசன் என்னன்னா, சின்ன வயசுல வந்து டோன்ட் ஒரு குழந்தைகிட்ட நீங்க அப்போ சொல்லிட்டு போயிடுவீங்க, பட் அந்த குழந்தை வந்து இந்த மாதிரி வந்து கழுது ஆனாலும் அந்த பயத்தை கேரி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நானு. கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுத்ததே என்னோட சென்னை ஆஃபீஸ் தான். ஸோ நான் ஆஃபீஸ் ஜாயின் பண்ணி ஒரு 3-4 மாசத்துலேயே வந்து அவங்க எல்லாருமே ட்ரிப் பிளான் பண்ணாங்க. நீங்களாம் ஃப்ரெஷர்ஸ், நீங்களாம் நியூபீஸ், உங்களெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டோம் அப்படின்லாம் சொல்லாம பெரிய மனசு பண்ணி எங்களுக்கும் டிக்கெட்டை போட்டு கொச்சி கூட்டிட்டு போனாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஃபிளைட்டு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோட அப்பாடா ஃபிளைட்ல ஏற போறோம் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸோட நான் வந்து போர்டிங் பாஸ் வீடியோ எடுத்து ஸ்டேட்டஸ் போடுறது என்ன, ஸ்டோரி போடுறது என்ன, சென்னை ஏர்போர்ட்டை வளைச்சு லேண்டிங், டேக் ஆஃப், எல்லாத்தையும் ஒரு மினி பிளாகரா நான் இருந்தேன். அப்போ நான் பெரிய சோசியல் மீடியா அக்கௌண்ட் அப்படிலாம் இல்லை, பட் என்னோட ஸ்டோரி பாக்குற ஒரு 12 பேரை வெறுப்பேற்றணுன்றதுக்காக நான் வந்து பயங்கரமா வந்து கிரிஞ்சு பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் என்னோட ஃபிளைட் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ எக்ஸைட்டிங்கா இருந்துச்சான்னு கேட்டேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, காது கொழின்னு இருந்துச்சு. பட் அப்பாடா நம்ம ஃபிளைட் ஏறிட்டோம், டிக்கு, அப்பாடா ஃபிளைட் போயிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. பட் இப்போ வந்து அடிக்கடி ஃபிளைட் ஏறுறதுனால வந்து அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டா இல்லை. பட் சாரி, என்னோட பூனை வந்து கீழே கால சொரிஞ்சிட்டு இருக்கனால ஐம் ஜஸ்ட் மூவிங். ஸோ ஃபிளைட் வந்து ஃபிளைட்ல வந்து திஸ் ஹேப்பன்ஸ் டு மீ, இது எனக்கு நடக்கும். இஃப் யூ ஆர் கிராசிங் யுவர் லெக்ஸ் அண்ட் சிட்டிங் வைல் டேக்கிங் ஆஃப் ஆர் லேண்டிங், இஃப் தெர் இஸ் a little bit more jerk, அப்போ வந்து you will feel butterflies in your stomach. And there is possibilities, if you're lucky, you'll also feel butterflies in your vagina. So it will give you a mini orgasm for me. So I liked taking off and landing. So this is my flight experience. என்ன எழவி அது. வண்டி பத்தி பார்த்தாச்சு, இப்போ வண்டி ஓட்டுறத பத்தி பார்க்கலாம். ஸோ நான் வந்து சைக்கிள் தான் ஃபர்ஸ்ட் ஓட்ட கத்துக்கிட்டேன். ஸோ சைக்கிளை வந்து அந்த சைக்கிள் ஃப்ரெஷ்ஷா ஓட்டுறவங்களுக்கு வந்து சைட்ல 2 சக்கரம் இருக்குல்ல, அப்படியே நம்ம விழுந்தாலும் அப்படியே பேலன்ஸ் பண்ணி நம்மள கூட்டிட்டு போகணும், கை தாங்கலாம். ஸோ அந்த சைக்கிள் தான் ஃபர்ஸ்ட் ஓட்டிட்டு இருந்தேன். அதுல இருந்து கொஞ்சம் அப்கிரேட் ஆகி வந்து அந்த சக்கரம் எடுத்துட்டு சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தேன். எனக்கு எங்க வீட்டுல யாரும் சொல்லி தரல, நானா விழுந்து புரண்டு அப்படியே ஓட்ட கத்துக்கிட்டேன். அப்படி கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எங்க ஏரியா பசங்கலாம் நிறைய ஸ்டண்ட் பண்ணுவானுங்க. லைக் வந்து கையை விட்டுட்டு ஓட்டுறது, நின்னுட்டே ஓட்டுறது, அதுக்கப்புறமேட்டு வந்து மெதிச்சுட்டு அப்படியே மெதிக்காம அப்படி நின்னுட்டே ஓட்டுறது, அந்த மாதிரிலாம் நிறைய ஸ்டண்ட் பண்ணுவாங்க. அதை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகி நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ஓட்டிட்டே இருக்கும் போது கையை விட்டுட்டு கிளாப் தட்டிட்டு திருப்பி டக்குன்னு பிடிச்சிருவேன். அதுக்கப்புறமேட்டு வந்து ஓட்டிட்டே இருக்கும் போது அப்படியே இப்படி பண்ணிட்டு டக்குன்னு பிடிச்சிருவேன். ஸோ இதுதான் நான் என்னால முடிஞ்ச சைக்கிளை வச்சு நான் பண்ண ஸ்டண்ட். அதுக்கப்புறம் பைக். அதை ஏன் கேக்குறீங்க? நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சைக்கிள் ஓட்டிட்டே அப்படியே பெரிய பொண்ணு ஆயிடுச்சு. பெரிய பொண்ணுன்னா ஒரு 10th 11th படிக்கும் போது பைக் ஓட்டணும், ஸ்கூட்டி ஓட்டணும். ஏன்னா என்னோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் ஸ்கூட்டில வந்து சர்ரு புருன்னு வந்து நோட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போவாங்க. அப்ப எனக்கும் ஆசையா இருந்துச்சு, நானும் ஸ்கூட்டி ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல சொல்லி வீட்டுல கத்து கொடுத்து அதுக்கப்புறம் நானும் ஸ்கூட்டி ஓட்ட கத்துக்கிட்டேன். ஸ்ட்ரீட்ல மட்டும்தான் ஓட்டுவேன். மெயின் ரோட்ல எனக்கு ஓட்டுறதுக்கு பயமா இருந்துச்சு. ஒரு நாள் மெயின் ரோட்ல ஓட்டி நடு ரோட்ல வண்டியை நிறுத்தி அதுக்கப்புறம் வந்து அடி வாங்கி, அடினா பக்கத்துல எங்க அண்ணன் உட்காந்துருந்தாங்க, தலையிலே அடிச்சு நீ ஒன்னும் ஓட்டவே தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து திட்டி, அதுக்கப்புறம் எனக்கு ஓட்டுற இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு, பயம் வந்துருச்சு. ஸோ போச்சு, நம்ம வந்து ஓட்டுனா செத்துருவோம் போல, நம்ம ஓட்டவே தேவையில்ல, நம்ம வந்து பின்னாடியே உட்காந்துட்டு லைஃப் லாங் வந்து வண்டி ஓட்டிடலாம், வாழ்க்கையை ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணிட்டேன். 20 வயசு ஆயிடுச்சு, வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் வேலைக்கு போறேன், ஆன் டைம் வேலைக்கு போகணும். ஆனா வந்து பஸ் அந்த டைமுக்கு கிடைக்காது. பேசாம நம்ம ஒரு சைக்கிள் வாங்கிட்டு சைக்கிள்ல வேலைக்கு போயிட்டு சைக்கிள்ல வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு நான் ஒரு சைக்கிள் ஒரு 6000 ரூபாய்க்கு வந்து ஒரு லேடிஸ் சைக்கிள் வாங்கிட்டு வண்டி ஓட்ட ஆரம்பிச்சேன். ஸோ சைக்கிள் வந்து மெயின் ரோட்ல ஓட்ட மாட்டேன். அந்த மெயின் ரோட்டுக்கும் பக்கத்துல ஒரு மண் ரோடு போகும்ல, அந்த ஒரு நடந்து போற பாதை இருக்குல்ல, அந்த நடந்து போற பாதையில வந்து நான் வந்து சைக்கிள் ஓட்டிட்டு போவேன். ஸோ என்னோட லைஃப்ல இப்போ வந்து என்ன நிறைய பேர் வந்து நீ அது நீ இது நீ இது அது அப்படின்னு பச்சை பச்சையா திட்டுறாங்கல்ல. அதான் என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து எனக்கு கெட்ட வார்த்தையில திட்டினது. நான் வந்து கிராஸ் ஆகும்போது ரொம்ப ஸ்லோவா கிராஸ் ஆனேன். அப்ப அங்க வந்துட்டு இருக்கவர் வந்து அசிங்கமா ஒரு வார்த்தை சொன்னாரு. அது வந்து இப்போ வந்து
டக்குன்னு சொல்லிடுவோம். அப்போ வந்து நான் அதை சொல்லக்கூட மாட்டேன். அந்த மாதிரி ஒரு வார்த்தை அதை கேட்டு எனக்கு ஒரு 3 நாள் வந்து தூக்கமே வரல. ஐ வாஸ் சோ அப்செட் பிகாஸ் ஃபர்ஸ்ட் என்னோட ஃபேமிலி வந்து அவ்வளவு பேட் வேர்ட்ஸ் பேசுற ஒரு ஃபேமிலி கிடையாது. என்னோட தாத்தா பாட்டி வந்து கொஞ்சம் ரக்கடான கப்பல், அவங்களுக்குள்ள கெட்ட வார்த்தை பேசிப்பாங்க. பட் என்னோட ஃபேமிலியா நாங்க இது வரைக்கும் ஒரு டிஸ்கஷன்ல கெட்ட வார்த்தை யாருக்கும் யூஸ் பண்ணது கிடையாது. ஸ்ட்ரீட்ல வந்து சண்டை நடக்கும், ரக்கடா இருக்க சில பேருக்கு சண்டை நடக்கும். அதுல வந்து பொந்துக்குள்ள எட்டி பார்க்கும் பாத்தீங்களா, ஒரு அமைதியான ஃபேமிலி, அந்த ஃபேமிலியா தான் நாங்க இருந்தோம். ஸோ எனக்கு வந்து பேட் வேர்ட்ஸ்லாம் ரொம்ப புதுசு. அண்ட் நான் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல படிச்சேன். அஃப்கோர்ஸ் நிறைய கேர்ள்ஸ் வந்து பேட் வேர்ட்ஸ் பேசுவாங்க. ஐ டோன்ட் வாண்ட் சே கேர்ள்ஸ் எல்லாம் பேசவே மாட்டாங்க. தேர் ஆர் கேர்ள்ஸ். பட் நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த அளவுக்கு பேச மாட்டோம். சோ என்ன வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்சர் வந்து ஒரு கெட்ட வார்த்தையில திட்டினாரு. அது எனக்கு பயங்கரமா அஃபெக்ட் பண்ணிடுச்சு. நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமே நான் வண்டியை ஓட்டக்கூடாது, என்னை எல்லாரும் திட்டுறாங்க, நடந்தே போவேன், நடந்தே வருவேன் அப்படின்னு வந்து நான் ஒரு கேவலமான முடிவு எடுத்தேன். அப்படியா? அப்படியா? நான் வந்து வேலைக்காக அதுக்கப்புறம் சென்னைக்கு வரும்போது என்னோட சைக்கிளை வந்து 6,000க்கு வாங்கினேன். 6,500 சம்திங்க்கு வாங்கினேன். அது வந்து ஒரு 2,500க்கு செகண்ட் ஹேண்ட்ல வித்துட்டு சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்து சைக்கிள் வாங்கிக்கலாம், ஆஃபீஸ்க்கு சைக்கிள்லே போகலாம். நான் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு அப்பா பிராணியா இருந்திருக்கேன். ஸோ சைக்கிள்ல போகலான்னு நினைச்சு சென்னை வந்து பார்த்தா, சென்னை ரோடு வந்து அவ்வளோ பெரிய ரோடு, அதுல அவ்வளோ பெரிய காரு, அவ்வளோ பெரிய வண்டிகள், அவ்வளோ நிறைய சென்னை. அப்ப நான் ராமாபுரம்ல தான் ஃபர்ஸ்ட் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். ராமாபுரம்ல வந்து அந்த மெட்ரோ போட்டுட்டு இருக்காங்க. செம்ம டிராபிக், நடந்து போக முடியாது. ஹெல் ஆஃப் டிராபிக் ஃபர்ஸ்ட் டைம் நான் லைஃப்ல பாக்குறேன். பழகிக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து வண்டி ஓட்டுற கனவே வந்து நான் புதைச்சிட்டேன். வண்டி கத்துக்கணும், வண்டி சென்னையில ஓட்டணும், நம்ம இண்டிபெண்டா பஸ்ல, ஷேர் ஆட்டோல, இல்ல வந்து ரேபிடோல, கேப்ல போக கூடாது, நம்மளா வண்டி எடுத்து ஓட்டி கத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில வந்து குழி தோண்டி புதைச்சிட்டு நான் சென்னை வந்ததுக்கு அப்புறம் நீ என்னோட மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரேபிடோவா இருந்துச்சு. பிகாஸ் வந்து இது கிண்டி, இது வேலுச்சேரி, இது வந்து போரூர், இது ராமாபுரம் அப்படின்னு வந்து மெமரைஸ் பண்ணி இது இங்க இருந்து நான் இங்க போகணும்ன்றது எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. ஸோ நான் இங்கதான் போகணும்னு எனக்கு தோணுச்சுன்னா ரேபிடோல போட்டா அழகா அவரே போய் கூட்டிட்டு போய் விட்டுருவாரு. ஸோ என்னோட மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து ரேபிடோ பைக்கா இருந்துச்சு. பிகாஸ் அதான் ரொம்ப சீப்பா இருக்கும் கம்பேர் டு ஆட்டோ. அதுக்கப்புறம் எக்கனாமி மாற மாற பைக்ல இருந்து ஆட்டோக்கு, ஆட்டோல இருந்து கேபுக்கு. இப்பயும் நான் இப்போ கொஞ்சம் பக்கத்துலயே இருக்கு, வெயில் அடிக்கல, ஈவினிங் டைமா இருக்குன்னா நான் பைக் ரேபிடோ யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் சேஃப். சில டிரைவர்ஸ் வந்து சுருன்னு போவாங்க, சில டிரைவர்ஸ் வந்து கொஞ்சம் பொறுமை அப்படின்னு சொன்னா பொறுமையா கூட்டிட்டு போய் சேஃபா விடுறவங்களும் இருக்காங்க. ஸோ இப்படிதான் என்னோட மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருந்துச்சு. என்னோட பாய் ஃப்ரெண்டை நான் அதுக்கப்புறம் மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் ஹோல் ஸ்டோரியே. இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. நான் வந்து சென்னை வந்து ஒரு 9 monthsக்கு அப்புறம் என்னோட பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணேன். ஸோ நாங்க வந்து டேட் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ எங்களுக்கு வந்து நாங்க டேட் பண்றப்போ 2 பேருக்குமே நாங்க வந்து பாத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பம் இருந்துச்சு. நான் அப்போ வந்து கீழ்பாக்குல இருந்தேன், அவர் வந்து ஈஞ்சபாக்கம்ல இருந்தார். ஸோ கீழ்பாக்கும் ஈஞ்சபாக்கும் நீங்க பீக் டைம்ல டிராவல் பண்ணணும். ஒரு 1 hour 30 minutes, 1 hour ஒரு 40 minutes கூட ஆகலாம். அவ்வளோ டிராபிக் இருக்கும் பீக் டைம்ல. ஸோ இருந்தாலும் காதல், காமம், ஆசை, அன்பு, என்ன வேணா சொல்லலாம். சோ இதனால வந்து நாங்க தினமும் மீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். நான் தான் வந்து அப்போ ரேபிடோவுக்கு சம்டைம்ஸ் காசு இல்லைன்னா பைக்ல வருவேன். அப்படியே இடுப்பெல்லாம் வலிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் காசு எல்லாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சோடனே வந்து கேப்ல வருவேன். ஆனா அவர் ஒரு நாள் என் கேபுக்கு பே பண்ணது கிடையாது வச்சுக்கிறேன். ஸோ எஸ், அப்ப நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா நான் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் குயின் அப்படின்னு வந்து கொஞ்சம் சீன் போட்டுட்டு இருந்தேன். ஸோ எஸ், ஸோ நாங்க அப்படிதான் எங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து இந்த மாதிரி வந்து செலவுல ஆரம்பிச்சு இப்போ செலவுலயே போயிட்டு இருக்கு. சோ அவர் வந்து ஜெர்மன், கரெக்டா? சோ அவருக்கு வந்து அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அதை வந்து அவரை கல்யாணம் பண்ணிக்க போறோம், கேர்ள் ஃப்ரெண்டோ டிரைவிங் லைசன்ஸ் ஆச்சும் வச்சிருக்கணும் அப்படின்றது ஒரு கனவு, ஆசை. அவருக்கு வந்து அவரோட லவ் பண்ற பொண்ணு டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கணும், கார் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். இது வந்து எனக்கு கேட்கவே வந்து இது என்னடா பெரிய விஷயமா இருக்கு, இது என்னடா அதிசயமா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஹீஸ் ஃப்ரம் கண்ட்ரி வேற. அவங்க அம்மா வந்து கார் வச்சிருப்பாங்க, அவங்க அக்கா வந்து கார் வச்சிருப்பாங்க, எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஒரு கார் வச்சுட்டு ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாருக்கும் லைசன்ஸ் வந்து 18 வயசா வந்து எடுத்துருவாங்க. அண்ட் இது வந்து எனக்கு ஒரு பெரிய ஷாக்கா இருந்துச்சு. சரி, இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? நம்ம வந்து லவ் பண்ணும்போது கேட்போம், உங்களுக்கு வந்து உங்களோட ஃபியூச்சர் கேர்ள் ஃப்ரெண்ட், உங்களோட ஒய்ஃபோ வந்து இந்த குவாலிட்டியில இருக்கணும், இந்த குவாலிட்டி இருக்கவே கூடாது அப்படின்னா நீங்க என்னெல்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்டேன்.
அவர் வந்து ஆக்சுவலி அவர் வந்து ஒரு கிராமத்து ஒரு கண்ட்ரி சைட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளு தான் அவரு. அவரோட ஊர்ல வந்து இந்த ரெண்டு மலைக்கு நடுவுல ஒரு ஆறுலாம் ஓடிட்டு இருக்கும். அங்க வந்து வாத்துலாம் இருக்கும், அதுக்கப்புறமேட்டு வந்து குதிரை எல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஊர்ல இருந்தா அவர் வந்து பிறந்து வளர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து சொன்னது என்னன்னா, எனக்கு ஹார்ஸ் கேர்ள்ஸ் ரொம்ப பிடிக்காது. ஏன்னா வந்து அவங்க வந்து ரொம்ப செல்ஃப் அப்சஸ்டா இருப்பாங்க. அண்ட் ஹார்ஸ் வந்து வளர்த்துட்டு ஹார்ஸ் ரைடிங் பண்ணிட்டு ஹார்ஸ்னே இருப்பாங்க. ஃபார்ம் கேர்ள்ஸ் அவருக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு. அண்ட் யார் உங்களோட ஃபியூச்சர் ஒய்ஃபு கிட்ட இது இருக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டதுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். அதை எனக்கு இன்டைரக்டா அட்டாக் பண்றதுக்கு தான் எனக்கு அப்போ தெரியல, இப்போ தெரியுது. ஸோ என்கிட்ட வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருக்கான்னு முன்னாடி கேட்டாரு, நான் இல்லை அப்படி சொல்லிட்டேன். அது வந்து அன்னைக்கு வந்து சொன்னாரு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். ஏன்னா எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அது என்ன டிரைவிங் லைசன்ஸ், அது என்ன எப்படி சொல்றது, நம்ம ஊர் பசங்களுக்குலாம் வெர்ஜினா இருக்கணும் அப்படின்வாங்கலாம், அந்த மாதிரி அவர் வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து ஷாக்கிங்கா இருந்துச்சு. பிகாஸ் என்னடா இது, எனக்கு வண்டியே பிடிக்காது, எனக்கு வண்டியை ஓட்ட தெரியாது, அதுவும் வந்து கார் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணுமா? அவங்க அம்மா கார் ஓட்டுவாங்க, அவங்க அக்கா கார் ஓட்டுவாங்க, அவங்க வீட்டுல எல்லாரும் கார் ஓட்டுவாங்க, அவங்க ஊர்ல ஹீஸ் ஃப்ரம் கண்ட்ரி வேற எல்லாருமே வந்து 18 வயசானா மேண்டேட்டரி லைசன்ஸ் எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு கார் வாங்கி அவங்க வந்து ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. யாரும் டிபெண்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ அவர் என்ன சொன்னாரு, நீ என்னோட ஒய்ஃப் ஆயிட்டீங்கன்னா நீயும் கார் ஓட்டணும், நீயும் லைசன்ஸ் வச்சிருக்கணும், நீ என்னை வந்து டிபெண்ட் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு தூக்கி போட்டாரு. எனக்கு வந்து இது பெரிய ஷாக்கா இருந்துச்சு. பிகாஸ் நான் எங்க ஊர்ல தான் வந்து லேடிஸ் வந்து கார்ல ஓட்டி நான் பார்த்தது கிடையாது. லைசன்ஸ் எல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. புருஷனோடய போவாங்க, புருஷனோடய வருவாங்க. அதுக்கப்புறமேட்டு வேணும்னா வந்து கேப்ல ஏறி போயிடுவாங்க. ஸோ சென்னையில நான் பார்த்துட்டேன். ஓகே, பொண்ணுங்க கார் ஓட்டுவாங்க, அது எனக்கு ஒரு பெரிய ஷாக்லாம் கிடையாது. பட் நான் ஓட்டணும்னு சொல்றதுதான் எனக்கு பெரிய ஷாக்கு. அதுவும் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கணும், நான் என்னோட ஒய்ஃபு கிட்ட வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும்னு சொல்ற ஆம்பளை வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். முடி நீட்டா இருக்கணும், வெர்ஜினா இருக்கணும், சமைக்க தெரியணும் அப்படின்னு தான் நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் வந்து இது வந்து எனக்கு ஒரு பெரிய ஷாக்கா இருந்துச்சு. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை எனக்கு பர்சனலா ஒரு பயம் இருந்துச்சு. என்னன்னா வந்து எங்க வீட்டுல வந்து என்ன நான் வந்து சண்டை போட்டப்ப எங்க அம்மா வந்து என்ன சொல்லுவாங்க, நீலாம் வந்து ரோட்ல அடிப்பட்டுதான் சாவ அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை விட்டாங்க. அப்பையில இருந்தே ஒருவேளை நடக்கணும், ஒருவேளை உண்மையா இருக்கும், ஒருவேளை நம்ம ஆக்சிடென்ட்ல தான், நம்ம சாவு வந்து ஆக்சிடென்ட்ல தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி பயம் இருக்கும். ஸோ எனக்கு வந்து நான் என்ன பிலீவ் பண்ணனா, நான் வண்டி ஓட்டினேன்னா ஒண்ணு நான் கார் ஓட்ட தெரியாம ஓட்டி நான் இறந்துடுவேன், இல்ல நான் யாரையாச்சும் கொண்டுடுவேன். ஸோ நான் யார் மேலேயும் ஏத்தி அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டீப் ஃபியர் வந்து உள்ளுக்குள்ள இருந்துச்சு. அண்ட் இருந்தாலும் நம்ம காதலிச்சிட்டோம், சரி இவர் ஆசைப்படுறாரு, இதுக்காக நம்ம லைசன்ஸ் நம்ம ஏன் நம்மளோட பயத்தெல்லாம் வெளியே விட்டு நம்ம ஒரு கார் லைசன்ஸ் வாங்கி அவருக்கு கிஃப்ட் பண்ண முடியாது அப்படின்னு யோசிச்சு, பண்ணக்கூடாது அப்படின்னு நான் யோசிச்சு ஒரு லைசன்ஸ் ஒரு கூகுள்ல பார்த்துட்டு ஒரு டிரைவிங் ஸ்கூலுக்கு வந்து அப்ளை பண்ணேன். இது வந்து லாஸ்ட் இயர் அக்டோபர் சம்திங் நான் வந்து அப்ளை பண்ணேன். சோ அந்த டிரைவிங் ஸ்கூல் வந்து பாலவாக்கம், நான் பெரியஞ்சபாக்கம்ல நான் அவரோட இருந்தேன். பாலவாக்கம்ல ஒரு டிரைவிங் ஸ்கூல் இருந்துச்சு. அந்த பாலவாக்கம்ல வந்து அந்த டிரைவிங் ஸ்கூல் இல்ல, அது ஒரு மாதிரி ஷெட்டு மாதிரி இருந்துச்சு. நான் கூகுள் ரிவ்யூ தான் பார்க்காம போய் ஜாயின் பண்ணி பே பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன ஒரு ப்ராப்பரா ரோட்ல எல்லாம் மெயின் ரோட்ல எல்லாம் கூப்பிட்டு, இப்ப நான் போற டிரைவிங் ஸ்கூல்ல மெயின் ரோட்ல எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா அவங்க வந்து ஒரு மாதிரி அபேண்டனான பிளேஸ் கூட்டிட்டு போய் சொல்லி கொடுத்தாரு. நான் ஏதாச்சும் தப்பு பண்ணேன்னா என்கிட்ட என்ன சொல்லுவார் தெரியுமா, இதே பசங்களா இருந்தா நான் அடிப்பேன், ஒன்னு அடிக்க முடியாது, இப்ப நான் என்ன பண்றது ஒண்ணு அப்படின்னு கேட்பாரு. அதுக்கப்புறமேட்டு வந்து இதே பசங்களா இருந்தா காரை விட்டு இறங்கி காரை 3 ரவுண்டு சுத்திட்டு மறுபடியும் வந்து ஏறி உட்காரணும், உடனே நான் என்ன பண்றது, ஒன்னு கொட்டுட்டுமா தலையில அப்படின்ற மாதிரி கேட்டாரு. யோசிச்சு பாருங்க, அப்போ எனக்கு 22 வயசு, நான் வந்து மாடலிங் பண்ணிட்டு இருக்கேன். என்ன வந்து ஒரு குழந்தை மாதிரி வந்து ஒருத்தவங்க ட்ரீட் பண்ணா எனக்கு எவ்வளவு எம்பாரசிங்கா இருக்கும். ஸோ வந்து நான் வந்து ஒரு 4-5 டேஸ்ல என்னோட பாய் ஃப்ரெண்ட் சொன்னேன், இந்த மாதிரி இவர் பேசுறாரு, இது எனக்கு ஏதோ தப்பா தோணுது அப்படின்னாலே அவர் வந்து நீ போகாத வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. நான் வந்து இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறமேட்டு வந்து டிரைவிங் ஸ்கூலுக்கும் போல, கட்டின காசுக்கு ரீஃபண்டும் வாங்கல, ஆளை விடுற சாமின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் எங்களோட லவ் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து பிரேக்கப் ஆச்சு. டியூ டு அவரோட வேலை வந்து திருப்பி அவரோட சொந்த ஊருக்கே போற மாதிரி. அதுக்கப்புறம் எங்களுடைய அந்த ஒரு பிரேக்கப் தருணம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்க வந்து பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 4 மாசத்துல மறுபடியும் சேர்ந்துட்டோம். சேர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து எனக்குள்ள ஒரு ஃபீலிங் என்ன தோணுச்சுன்னா,
இவருக்கு வந்து நான் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கினா இவருக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றது எனக்கு தெரியும். ஸோ இவருக்காக நம்ம மறுபடியும் என் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டிரைவிங் கிளாஸ்க்கு போக ஆரம்பிச்சேன். இந்த டைம் வந்து கொஞ்சம் நல்லா சர்ச் பண்ணி எந்த டிரைவிங் கிளாஸ் ரொம்ப ஜென்யூனான டிரைவிங் கிளாஸ், இங்க வந்து ப்ரொஃபஷனலா டீச் பண்ணுவாங்கன்னு சர்ச் பண்ணி நான் ஒரு டிரைவிங் கிளாஸ்க்கு போய் டிரைவிங் கத்துக்க ஆரம்பிச்சேன். கண்ண கட்டுதே. சோ நான் வந்து டிரைவிங் ஃபர்ஸ்ட் டேவே வந்து என்ன உட்கார வச்சு வண்டி ஓட்டுமான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு உடனே அவங்க ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்ணி சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நான் வந்து ஒரு 17 கிளாஸ் போயிருப்பேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். பட் அவங்களோட கண்ட்ரோல்லயும் ஒரு கிளட்ச் இருக்கும், ஒரு பிரேக் இருக்கும் சம்திங். ஸோ அவங்க நம்ம ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணாலும் அவங்களால வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அவங்க வந்து எனக்கு வந்து டிரைவிங் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு வந்து இன்னைக்கு, அதாவது இந்த வீடியோ எடுக்கிற அன்னைக்கு வந்து டெஸ்ட். ஸோ இது வந்து நான் கிளாஸ் போனது எல்லாமே வந்து அக்டோபர் சம்திங். நடுவுல ஒரு 1 month கேப். டெஸ்ட் வந்து December 10 எனக்கு டெஸ்ட். ஸோ என்கிட்ட கார் இல்லை, என்கிட்ட பைக் இல்லை, என்கிட்ட எதுவுமே இல்லை. யாருக்கிட்டையும் நான் வந்து உங்களுக்கு கார் கொடுங்க நான் ஓட்டி பாக்குறேன்னு சொல்றது எனக்கு தெரிஞ்சவங்க சென்னையில கிடையாது. ஸோ நான் வந்து ஒரு 1 month வந்து காரே ஓட்டாம கிளாஸ் முடிஞ்சிருச்சு. 1 month என்கிட்ட காரு தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிருப்பேன். ஸோ சுத்தமா காரே ஓட்டாம இன்னைக்கு நான் போய் ஓட்டணும். எனக்கு செம்ம பயம். ஒண்ணு பயப்படாத, என்ன எப்படியாச்சும் காப்பாத்துற. ஸோ எஸ், ஸோ இவ்வளோ பயத்தோட நான் போன உடனே அந்த டிரைவிங் ஸ்கூல்ல வந்து நான் கேட்டேன், இங்க 1 month நான் வந்து டிரைவிங்கே பண்ணல, அதனால எனக்கு பயமா இருக்கு. இப்போ நான் கிளச்ச அமுக்கணுமா, தூக்கணுமா, ஆக்சிடென்ட் கொடுக்கக்கூடாதா, எது ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர், எனக்கு எல்லாமே மறந்த மாதிரி இருக்கு, ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர்கிட்ட பொலைட்டா கேட்டோன்னே அவர் ஓகே, ஆர்டிஓ வர டைம் ஆகும், அந்த ஆஃபீஸர் வர டைம் ஆகும், நம்ம அதுக்குள்ள ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு என்னை வந்து மறுபடியும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு அப்புறமேட்டு கிளச் இதுதான், ஆக்சிலேட்டர் இதுதான், இது இவ்வளவு கொடுக்கணும், இது இவ்வளவு தூக்கணும், இப்படி பார்க்கணும் அப்படின்றது எல்லாமே வந்து என்னை வந்து ட்ரெயின் பண்ணி, அதுக்கப்புறம் இன்னைக்கு எனக்கு வந்து நான் அவ்வளோ ட்ரெயின் ஆகி, ஆனா வந்து இன்னைக்கு வந்து கிளாஸ் வந்து பயங்கர சிம்பிளா பயங்கர சூப்பரா ஒரு 2 நிமிஷத்துல வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு இவ்வளோ சீனா அப்படின்ற மாதிரி வந்து லக்கிலி வந்து நான் வந்து பாஸ் ஆயிட்டேன். அண்ட் இன்னொரு 2 weeksல வந்து எனக்கு டிரைவிங் லைசன்ஸ் கிடைச்சிடும். அண்ட் இந்த டிரைவிங் லைசன்ஸ் வந்து என்ன ஹாப்பியா வச்சுக்கோமோ இல்லையோ, என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து பயங்கரமா ஹாப்பியா இருப்பாரு. அண்ட் இதை விட என்ன கஷ்டம்னா, நான் நெக்ஸ்ட் இயர் ஜெர்மனி போயிட்டேன்னா அவங்க ஊர்ல வந்து 2 minutesல ஓட்டிக்க, ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டு கொஞ்சம் தூரம் போய் செகண்ட் கியர் போட்டுட்டு பிரேக் போடுற மாதிரி இல்லை. அவங்க ஊர்ல வந்து சிட்டிலே வந்து 1/2 hour ஓட்டணும். அந்த 1/2 hourல என்ன மிஸ்டேக்கும் பண்ணலன்னா தான் லைசன்ஸ் கொடுப்பாங்க, இல்லைன்னா மறுபடியும் லைசன்ஸ் எடுக்கணும். முடியலடா. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. சின்ன வயசுல சக்கரை வச்ச சைக்கிள் ஆரம்பிச்சு இப்போ வந்து என் புருஷனுக்காக நான் வந்து லைசன்ஸ் எடுக்கிற அளவுக்கு நான் வந்து அப்கிரேட் ஆயிருக்கேன். ஸோ எஸ், இதுதான் என்னுடைய பியூட்டிஃபுல் ஸ்டோரி வித் ரோடு, வெஹிக்கல், வண்டி, பஸ், காரு, ஆட்டோ எல்லாமே. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல், ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் பேஜ், லைக், ஷேர் அண்ட் காமெண்ட்.